வாட்டர் கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்திங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 17/7/2025க்கான கசிங்கி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் இருக்குது, ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் 280 நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 8 நான் கொடுத்துருப்பேன். 2ல் எனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வர மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஆல் போர்டு பார்த்துட்டு இன்றைக்கி 8ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் அடுத்தபடியாக நம்ம 7-5 எடுத்தோம். அடுத்து 7-5 கொடுத்தோம். கமெண்ட் பாக்ஸில் நம்ம வந்து சி போர்டுக்கு 5ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு பவர் நம்பர் வந்துருச்சு. ஆனால் வீக்லி சார்ட் வச்சு எடுத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கி 5ஆம் நம்பர் வந்திருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் சூப்பராக பாஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு, ஆனால் கொஞ்சம் பவர் நம்பரில் போயிடுச்சு. ஓகேவா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஆல் போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கான கசிங்க பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வேணிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வேணிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வேணிங் 500, சி போர்டு வேணிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வேணிங் 1000, சி போர்டு வேணிங் 100 ரூபா, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வேணிங் 1000, சி போர்டு வேணிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வேணிங் வச்சுன்னா 10,000, பிசி வேணிங் 1000, சி போர்டு வேணிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, நம்மளே இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு 4 டேஸ் செல்லை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 492 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, அது நம்ம வந்து 492 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஏஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 196. ஓகேவா, 196 நமக்கு ஃபஸ்ட் புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சிது நமக்கு வந்து 2 அப்படி இல்லைன்னா 4, 2 நாள் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்து நம்ம வந்து 492 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாளே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாதி நம்ம வந்து 046 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 196 போடையில் நமக்கு முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சிது நமக்கு வந்து 2 அப்படி இல்லைன்னா 1. ஓகேவா, 2 1 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பாதி நம்ம வந்து 046 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 278. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாதி நம்ம வந்து 278 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 196 போர்டில் நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 8. ஓகேவா, 1 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பாதி நம்ம வந்து 278 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாளே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 280. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாதி நம்ம வந்து 280 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 196 போடையில் நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 6. ஓகேவா, 06 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பாதி நம்ம வந்து 280 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த போர்டு வரலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டுக்கு வரத்துக்கு நாளைக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல் வச்சு எடுத்தோம். இந்த நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து பி போர்டில் 4ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, அடுத்த நாள் நம்ம 046 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக நம்ம வந்து எடுக்கல. நமக்கு 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆச்சு. அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா நாளை பொறுத்திருக்கும் 0 அல்லது 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 0வா 6ஆகணும்னு ஒரு நம்பரை மட்டும் நான் ஸ்ட்ராங் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். எந்த போர்டில் 0 வருமா 6 வருமா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து இப்போ வந்து ஏ போர்டுக்கு என்ன நம்பர் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஓகேவா, 492 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் தான் எடுக்கிறோம். இதெல்லாம் மெயினாக ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். இதில் 492 வச்சு நம்ம ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 போட்டுக்கிறோம். இதில் வந்து 492 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 364. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 6. ஓகேவா, 7 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 வச்சடியில் நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. இந்த அடுத்த நாள் ரிசல்ட்டு 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் வச்சுக்கலாம். ஓகேவா. அதே நம்ம வந்து 046 ரூட் ஆப்ஷன் 364 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர் சொல்லிங்கன்னா 6 அப்படி இல்லைனா 2. ஓகேவா. 6 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அதே நம்ம வந்து 046 வச்சுருக்கோம். நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சி. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா 278 அடுத்த நாள் ரிசல்ட்டு. அடுத்த நாள் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஏ போர்டு சி போர்டு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் ஏ போர்டு. ஓகேவா. ஓகே. 278 வச்சு நம்ம ஏ போர்டு சி போர்டு பார்க்கலாம். பாதி நம்ம 278 ரூட் ஆப்ஷன் 364 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 0. 90 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பாதி நம்ம வந்து 278 வச்சுருக்கோம். நமக்கு 9 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 280. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 ரூட் ஆப்ஷன் 364 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர் சொல்லுன்னா நமக்கு 0 அல்லது 5. ஓகேவா. 0 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 வச்சடிக்கல நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு நம்ம வந்து எடுத்துருந்தோம். இதில் 0 5 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம ஆல் போர்டு வந்து எப்பவுமே நான் வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட்டு மேட்ச் பண்ணி தான் நம்ம ஆல் போர்டு கொண்டு வந்தேன். அதில் வந்து நம்ம மெயினாக கொடுத்த நம்பர்ஸ் ஆல் போர்டு 0 வரும். இதில் நம்ம வந்து ஏ போர்டுக்கு 0 அல்லது 5ஆம் நம்பரையாக வரணும் வாய்ப்பு இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு 0 வந்து ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு எடுத்தோம். இதில் 6ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம வீக்லி சார்ட்லேயும் நமக்கு ஏ போர்டுக்கு 0 வரதுக்கு ஏ போர்டுக்கு 6 அல்லது 0 வந்துச்சு. நம்ம அடுத்தது சரி அந்த எஸ்ஐன் ஆப்ஷன் மெத்தட்லேயும் நமக்கு ஏ போர்டுக்கு 6 அல்லது 0 வந்துச்சு. அடுத்து நம்ம ரூட் மெத்தட்லேயும் நமக்கு ஏ போர்டுக்கு நமக்கு 5 அல்லது 0 வருது. நாளை பொறுத்தவரைக்கும் ஏ போர்டுக்கு 0 வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொல்கிறேன்னா நம்ம இன்னும் நிறையா மெத்தட்ஸில் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்தேன். இதில் நிறையா மெத்தட்ஸில் நமக்கு 0 தான் கிடச்சிது. நாளைக்கு ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 0 ட்ரை பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வேணால் பார்த்தீங்கன்னா உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். 492 அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 492 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 363. ஓகே. 363. இதில் நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை எடுத்துக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 0 அல்லது 3. 03 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அதே நம்ம 492 வச்சடிக்க நமக்கு 03 கிடச்சிருக்கு. இதில் 0 வந்து நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பற்றி நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 046 எஸ்ஐன் ஆப்ஷன் 363 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் சொல்லினா 7 அப்படி இல்லைன்னா 6. 7 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. நம்ம வந்து 046 வச்சுருக்கீங்க. நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் கிடைச்சிது. இதில் 7ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பற்றி நமக்கு 278. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 278 எஸ்ஐன் ஆப்ஷன் 363 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் சொல்லினா 2 அல்லது 7. 2 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. நம்ம 278 வச்சிருக்கு. நமக்கு 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிது. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 280. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 280 எஸ்ஐன் ஆப்ஷன் 363 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக எப்படி நம்பர் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 7. ஓகேவா. 4 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. நம்ம வந்து 280 வச்சடிக்கல நமக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது எந்த போர்டில் வரணும்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு எடுத்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா 492 வச்சடிக்கல நமக்கு ஏ போர்டுக்கு 0 நம்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக நமக்கு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம 278 வச்சடிக்கல நமக்கு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பி போர்டுக்கு வந்தால் 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா.
பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏ போர்டுக்கு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பி போர்டுக்கு 7 வரணும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைன்னா 4 கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. சி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்சாக வச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகேவா? நாளைக்கு ஆல் போர்டு மட்டும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு மெயினாக கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 6 ஓகேவா? ஆல் போர்டு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறோம்னா நீங்கள் 0 6 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச கசிங்களை நான் கொடுத்தேன். இதெல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுன்னு எடுத்துங்க. நாளைக்கு ஆல் போர்டு அல்லது 0 அல்லது 6ஆம் நம்பர் தான் என்னோடய கணிப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசி ஏபி அல்லது ஏசிக்கு தான் நம்ம வந்து எடுத்திருந்தேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 04 07 64 67 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதில் உங்கள் கணிப்பில் வேறு பக்கம் வந்துச்சுனாலும் நீங்கள் போர்டு வந்துச்சாலும் நீங்கள் வந்து 04 40 இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க. நீங்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாகவே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் வந்து இப்படியே கொடுத்துட்றேன். ஓகேவா? எனக்கு மெயினாக அந்த 04 07 இந்த 2 நம்பர்ஸும் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்த்து ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சுனாலே மேக்ஸிமம் 0 வந்தால் 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 4 வந்தால் 0க்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதம் இப்படி தான் விளையாண்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 07 அல்லது 04 இந்த 2 நம்பர்ஸ் தான் வரணும். ஓகேவா? நம்ம மெத்தட்லேயே அதுதான் வருது. நீங்கள் இதில் 2 நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ நம்மள இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 280 ஓகேவா? நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 278 அடிச்சு முந்தினத்து. அந்த 220 ஏசி நம்பர் எடுத்து இன்றைக்கி அப்படியே வந்து ஏபியில் சூப்பராக வந்து அடிச்சுட்டு போயிட்டேன். ஓகே வாங்க இன்றைக்கி நான் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இதில் பற்றி நமக்கு ஆல் போர்டுக்கு பார்ப்பணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கப்பல. அது ஏ போர்டுக்கு தான் வரண்டு கொடுத்துருக்கப்பல. ஒரு சூப்பரான தரமான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. சிங்கிள் ஷாட் கொடுத்தும் போர்டும் கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான வினிங்ஸாக கொடுத்துருங்க. கொஞ்சம் ஒரு 8-7 ஆல் போர்டுக்கு 87 கொடுத்தாப்புல இல்லை 8-7 கொடுத்தாப்புலன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் 8ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 87க்கு ஒரு 80ன்னு வச்சுருந்தா ஒரு வினிங்ஸ் எடுத்துக்கலாம். பிசி வினிங் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து கோமதி பூமிகா அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் தான் சிங்கிள் ஷாட்டு வந்து 100% கொடுத்துருக்கப்பல. ஒரு தரமான நம்பர்ஸ் வந்து சிம்பிள் நம்பர் 2 பேர் வந்து சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு தான் 5 எடுத்துருக்கப்பல. எனக்கு வீக்லி சார்ட்டில் 5ஆம் நம்பர் தான் கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கு பவர் இந்த இன்றைக்கி அடிச்சிருப்பேன். இல்லைன்னா நம்ம இன்றைக்கி சூப்பரான நியூஸ் கொடுத்துருந்துருக்கலாம். எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு வந்து ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. ஆனால் ஒரு ஃபுல் நம்பர் நமக்கு அன்ஃபுல்லில் கமெண்ட் பண்ணல. ஆனால் இவர் சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கப்பல. ரொம்ப நேரம் இன்றைக்கி ப்ரைஸ் அடிச்சதை விட ஒரு அருமையான வின்னிங்ஸ் எடுத்துருக்கப்பல. ஒரு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷீலா பிரபாகரன் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது ஆல் போர்டுக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 2ஆம் நம்பரு சூப்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 2 ஆல் போர்டு கொடுத்தாப்புல. ஆனால் 2லேயும் பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கப்பல. ஆனால் கொடுத்த ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலை அரசன் அவரு பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 9-4 0 கொடுத்துருக்கப்பல. ஆனால் 0 வந்து சூப்பராக வந்து பாஸ் கொடுத்துருக்கப்பல. ஆனால் கொஞ்சம் 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டப்பல. ஆனால் சொன்ன மாதிரி 2 நம்பர்ஸ் கொஞ்சம் கொடுத்தாப்புலனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபு அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி 80 வந்து கொடுத்துருக்கப்பல. சிங்கிள் ஷாட்டு கொடுத்துருக்கப்பல. ஆனால் கரெக்டாக கொஞ்சம் வின்னிங்ஸ் ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்கப்பல. கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தாப்புல கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப்பரான தரமான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. சிங்கிள் ஷாட் பிசிக்கே கரெக்டாக அதே போர்ட்லேயே கொடுத்துருக்கப்பல. இவர் கொஞ்சம் கொடுப்பாப்புல. ஆல் போர்டுக்கு சி போர்டுக்கு 4-1 இந்த மாதிரி கொடுத்துருக்கப்பல. இவர் மேக்ஸிமம் பாஸ் ஆகும். 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சி போர்டுக்கு வரணும். ஓகேவா? 4ஆம் நம்பர் நாளைக்கு சி போர்டுக்கு என்னோட கணிப்பில் வருது. வீக்லி சாட் பிரகாரம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வினிங் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியர் 1 மணி கொடுத்துருக்கப்பல. நான் பி போர்டு கேட்டு ஆனால் கேரளாவுக்கு தான் ஒரு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2-8 இதில் எடுத்துருக்கப்பல. ஆனால் பி போர்டுக்கு 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏ போர்டுக்கு 0 கொண்டு விட்டாப்புல. ஆனால் 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு கொண்டு போயிட்டாப்புல. ஆனால் நீங்கள் எடுத்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாப்புல. ஆனால் 2ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போட்டுருந்தாப்புல ஒரு சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். 0 சி போர்டுக்கு போட்டுருந்தான். கிட்டத்தட்ட நம்பர்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்காப்புல.
ஓகே மலை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்னிங்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் நேற்று கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் ரிப்பீட்டட் நம்பர் அடிக்கிறனால கொஞ்சம் இதாகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் சார்ட் மெத்தட் எடுப்பீங்க, ஒவ்வொரு கணக்கில் எடுப்பீங்க. ரிப்பீட்டட் நம்பர் அடித்தா கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக தான் வரும். ஓகே, நாளைக்கு மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுக்க, மறக்காமல் கமெண்ட்டை போடுங்க. ஓகே, கமெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்க பார்க்கலாம். மழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏ போர்டுக்கு 0 கொஞ்சம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இன்னிங்ஸ் எடுக்கிற மாதிரி தான் வருது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அளவாக விளையாடுங்க. எதாக இருந்தாலும்